ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேச்சஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக ஒரு கப் பச்சரிசி மாவும் நான் எடுத்திருக்கேன். 50 கிராம் வனஸ்பதி, அதை ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிவிட்டு அந்த அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதற்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அதில் நான் கொஞ்சம் தண்ணீர் விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் சால்ட் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். கூடவே 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு முட்டையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணீர், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் விட்டு வேண்டாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா பதம் வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. ரொம்ப கடினமாகவும் வேணாம், ரொம்ப இலகாகவும் வேணாம். மாவு இது போல் பிடிச்சு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் பிசு பிசுப்பு இல்லாமல் வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ கொஞ்சமாக ஒரு மாவு எடுத்து அதை நமக்கு என்ன தேவையான ஷேப்போ அது போல் நீங்கள் செஞ்சுருக்குங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டி கொண்டு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. நான் ஒரு டூத் பிக் எடுத்து சின்னதாக கோடுகள் போட்டுக்கிட்டு சாதாரண டிசைன் தான் போட்டிருக்கேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் அச்சுகள் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இது போல் எல்லா பீசஸையும் நாம் செய்து எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு மாடல். அதுக்கப்புறம் லீஃப் மாடல் மாதிரி செஞ்சுருக்கேன் நான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கோ நீங்கள் அது போல் நிறைய செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் அச்சு இருந்தால் கூட அந்த அச்சு வச்சு செஞ்சு வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 டிசைன்ஸ் நான் செஞ்சுருக்கேன். 1/2 கிலோ மாவுக்கு 50 கிராம் வனஸ்பதி மெல்ட் பண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு முட்டையும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது போல் எல்லா டிசைன்ஸையும் செய்து எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம செய்து வச்ச பணியாரத்தை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஹீட் எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. ஏன்னா மேலே சீக்கிரம் செவந்துடும். சீனி போட்டிருக்கோம், அதனால் மேலே சிவந்துடும், உள்ளார வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் திருப்பி திருப்பி விட்டு மெதுவாக பொரிச்சு எடுங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். திருப்பி திருப்பி விட்டுட்டு இருங்க. நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்துடலாம். நல்லா சிவந்த பிறகு அதை எடுத்துடலாம். அதை எடுத்துட்டு மீதமுள்ள பணியாரத்தையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். ஃப்ளேம் எப்போவுமே லோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சாதான் உள்ளரையும் நல்லா வேகும், கிறிஸ்பியாகவும் வரும். இது போலவே எல்லா பணியாரத்தையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். இது என் பாப்பா செஞ்சது, அதையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது போலவே எல்லா பணியாரத்தையும் பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஆக்சுவலாக சீனி போட்டு செய்ய மாட்டாங்க, சீனி பாகு தான் காய்ச்சி ஊற்றுவாங்க. அதை சங்கிலி பணியாரம் அப்படிங்கிற ரெசிப்பியில் நான் போட்டிருக்கேன். நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. இது போல் யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ்க்கு சேச்சஸ் கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.